சபை எப்படி மாபெரும் தெய்வீக சபை. இந்த தெய்வீக சபையானது யாரால் கூட்டப்பட்டது? சீட்டு எடுத்து கட்டப்பட்ட சாமி எல்லாம் ஆள் போட்டு தொடங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? அது இல்ல, இது என்னது? என்னங்க பாடுங்க, படிடா படிடா. ஆமா, என்ன பூங்கடி அவர்களும் இன்னும் செல்வராஜ் மாண்டு மனித காரணத்தினால், பூங்கடி செல்வராஜ் ஆமா மாண்டு மனித காரணத்தினால பூங்கடி இருக்கிறாங்க. செல்வராஜ் மாண்டு மனித காரணத்தினால் அப்படி அவர்களுக்காக வேண்டி சரவணன் அவர்களும் அவர்கள் குடும்பத்தார் எல்லாம் ஒன்றாக இணைந்து சரவணன் அவர்களும் லேனா அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் மதியழகன் அவர்களும் சந்தோஷ் அவர்களும் சரி வருண் அவர்களும் வருணிகா அவர்களும் பிரகன்யா அவர்களும் சேலத்தை சேர்ந்த இந்த குடும்பத்தார் இன்று ஒரு இரவு பச்சையம்மன் சன்னதி முன்பதாக தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்திருக்கிறார்கள். வைத்த வேண்டுதலை நிறைவேறிய காரணப்படியால் இந்த பச்சையம்மனுக்காக இன்று ஓரிரவு இந்த பச்சையம்மனுக்காக வேண்டி இன்று ஓரிரவு நாடகம் வைத்துள்ளார்கள். அவர் குடும்பம் எதுவும் பலர் தங்கமும் மாட்டு திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி ஓங்கி வளர்ந்தோ அது போல இந்த பச்சையம்மன் கோபுரம் எப்படி நாளுக்கு நாளாக ஓங்கி வளர்கிறதோ அதுபோல அவர் குடும்பமும் ஓங்கி வளர்ந்து ராமவா செய்யும். நமக்காக வேண்டி அண்ணனாகப்பட்டவர் 50 அம்பளிப்பு செய்துள்ளார். அது மட்டுமல்ல கேஜி இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? நாடகம் அதாவது ஏன் இப்படி நிக்கிற? ஐயோ சாமி அவர் சொல்றேன் நம்பிவிடாதீங்க. சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பக்த மார்கண்டையன் என்றால் என்னும் 16 அப்படி நீதான் புத்தி கேட்ட மந்திரியாகும். ஆமா சாமி என்று 16 ஆயுள் பெற்று மகாராஜாட்ட வந்து ஏன்டா அப்படி அதே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரா? அவரை பார்த்தா எப்பரா தெரியும் உனக்கு? நண்பா, எப்படி ஏற்பட்ட நாடகத்தில் நான் சார் என் ஆயுதத்தை தொண்டையில் விட்டு விடுவேன். அத நான் மெட்டு மூஞ்சில துப்பணும் என்னடா இருக்குது? நண்பா இப்படி குரு பெரியார்கள் மத்தியில் இன்று வைத்துள்ள நாடகம் பக்த மார்கண்டையன் என்ற நாடகம் இன்று அரங்கேற்றம் செய்யப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட நாடகத்தில் நான் எப்படி ஏற்பட்டவன்? எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்?
நண்பா, ஓய், என்னுடைய நாடு உங்களுடைய நாடோ அமராவதி பொன்னுலகம். அமராவதி பொன்னுலோகம் அப்படி என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய தெய்வலோகத்தில் ஆண்டு வந்து தேவிலோகத்தில் ஆண்டு வந்து என்னுடைய பெயரோ ஓ, தேவேந்திர மன்னன் என்பார். ஓ, தேவேந்திர மன்னன். தேவேந்திர மன்னன் வருகிறார் என்றால் அந்த சராசரி வீரர் பகல் புகழவும் மகாராஜாவுக்கு மட்டும் ஜெய போடுறீங்க, ஆ, ஆ. எனக்கு ஏன் ஜெய போட மாட்டீங்கன்னு கேக்குறேன். ஆமா. காலையில மகாராஜா எங்களுக்கு கொடுப்பாரு. என்ன போறலையா? அதுலடா ஆ, காலையில மகாராஜாவுக்கு சேவ் போட்டோம்னா ஆ. சம்பளம் கொடுக்கறாரு, சம்பளம். பேட்டா கொடுக்கறாரு. ஆ, ஆ. அது மட்டுமா, ஆ. என் பொண்டாட்டி பிள்ளை குட்டிகளெல்லாம் என் பொண்டாட்டி எல்லாம் அவர்தான் வச்சுக்கிறாரு. என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, அவர் வச்சுக்கிறாரா? ஏய் வச்சு காப்பாத்திட்டு இருக்கிறாரு. அரிசி பருப்பு எண்ணெய் இதெல்லாம் அவர்தான் வாங்கி தராரு. அவராலதான் நாங்க பொழைச்சிட்டு இருக்கிறோம். நீங்களாம் எங்கடா போறீங்க? அவர் வெடிஞ்சா ஒரு பேட்டா கொடுப்பாரு. ஏய், ஓய், எனக்கு ஜெய பாடுங்க. ஆ, காலையில் நானும் பேண்டா உனக்கு தரேன். போய் வாயால கூடாது. நீ என்னத்த தரவ? பச்சை போன கடைக்கு கொண்டு போய் ஏய் சரிங்க மகாராஜா. ஏண்டா ஏங்க, என்னுடைய பேரு கேட்டால் ஏய், அந்த ரெண்டு சராசரி வீரர் பதினேழு புகழவும் அப்படி இருக்க எதுக்குடா இந்த பொன்னுலகம் அமராவதி அமராவதி இந்த தெய்வலோகம் தேவிலோகம் அனைத்தும் அனைத்தும் மேல்மேல் தாக்கிய தேவேந்திர மன்னன். மேல்மை தாங்கிய தேவேந்திர மன்னன். ஆமா. சரி சாமி. இருந்தாலும் நண்பா, என்னை 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே சார்களே, என் தாய் தந்தையார் யாரு? எப்படி ஏற்பட்டவர்கள்? ஏற்பட்டவர்கள். அட 10 மாதத்தால் சுமத்தி பெற்ற மாதா என பெற்ற மாதா என தாளாட்டி பெற்ற மாதா என பெற்ற மாதா
ஏண்டா இப்படியாற்பட்ட சபையில மனசார மும்மூர்த்தி தேவர்களை போல 3 பேரை அமர வைத்திருக்கின்றன. 4 பேர் இருக்கிறார்கள். மனிதர அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் என்று கூறுகிறார்கள். ஏண்டா நண்பா, ஏண்டா ஏண்டா அப்படி ஒருபட்ட ஆள அமர வைத்திருக்கிறோமே. ஏண்டா அப்படி உடனே நீ கேட்டா எங்க தருவாங்க? அப்படியா? அப்படி என்னுடைய தாய் தந்தை யார் தெரியுமா? 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே. அங்கத்திலே சுமந்து பெற்றார்களே என் தாய் தந்தை. தாய் தந்தை ராரி ராரி என்றும் டெம்போ டெம்போ என்றும் என்னடா வியாபாரம் பண்றாங்க. நீங்க தானே சொன்னீங்க ராரி ராரின்னு. தாளாட்டுவது. தாளாட்டுறது? ஆமா நண்டா. ஓய் மாறாள தொட்டில் கட்டி எல்லாம் தொங்கி போயிருக்கணுமே. எதுதான் மாறல கட்டினா? ஏண்டா நாய மாறல அந்த மாறல எதக்கா சொல்றீங்க? டேய் இப்படி சைடுல போட்டு கட்டுவாங்களா தெரியுமா? சைடுல? ஆமா. அப்படி என் தாய் தந்தை. தாய் தந்தை நண்பா ஓய் வீதியில் நடந்தால் கரங்கட வீதியில் நடந்தா நண்பா வீதியில் நடந்தால் பாதங்கள் எல்லாம் மண்ணாகும் என்று சொல்லி சாமி வீதியில் நடந்தால் பாதமெல்லாம் மண்ணாகும் என்று அப்படி வெள்ளியால் தகுடடித்து தங்கத்தாலடா தந்தையார் வீதியில உலா விட்டு ஆமா இலக்கமாத்துல அடிச்சிருப்பாங்களே. அப்படி ஒட்டி ஓட்டுனதால காது கேட்கலைங்க. அப்படி நண்பா தங்கத்தால் தகுதி அடித்து தரணியில் விட்டு அழகு பார்த்தார்களே என் தந்தையார். உங்கள? ஆமா சரி சாமி. அப்படி 10 மாதம் 300 நாட்கள் அங்கத்திலே சுமந்து பெற்றாரு. சரி என் தாயோ ஐயோ அதி திரி என்பார்கள். ஓ அடுத்த வீதி. அடுத்த வீதியா? ஏய் அப்படி இல்ல நண்பா. என் தாய் தந்தை அப்படியே பெற்றார்கள். பேர் பெற்றவர்கள். ஆமா அப்படி நான் வெற்றியாக இருந்து நண்பா ஓய் ஏய் ஓய் இந்த தேவேந்திரனுக்கு என்ன வேலை? என்ன வேலை? தினந்தோறும் அதாவது வாரத்தில் ஒரு நாள் ஒரு நாள் தேவர் சபை கூட்டுவது என்னுடைய வழக்கம். தேவர் சபை கூட்டுவது உங்களுடைய வழக்கம். ஆமா கூட்டுறீங்க. பச்சை கோயில் சுத்தி கூட்டிட்டு வந்துருங்க. அப்படி அந்த பச்சை கோயிலுக்கு கும்பிட்டு கூட்டினா என்ன புண்ணியம் கிடைக்கும்? அதனுடைய புண்ணியம் என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன நான் நல்லதான் சாமி சொல்றேன். அப்படி கூட்டணும்னா 1 மாசம் என்னடா 2 மாசம் முன்னாலும் அந்த திருவிழா போட்டதுல இருந்து அப்படி இருந்து கூட்டலாம்டா. தெரியுமா? வாங்க வரேன். அப்படி நண்பா ஓய் அப்படி பிறந்து வாழ்ந்துட்டாலும் எனக்கோ திருமணம் ஆகிவிட்டது. எனக்கு திருமணம் ஆகிவிட்டது நண்பா. ஆமா ஆமா நான் தான் இப்படி பிறந்து வளர்ந்தேன் அல்லவா? சரி நீயும் பிறந்திருப்பாய் அல்லவா? நானா? எப்படா பிறந்த? ஐயோ நான் பிறந்ததே ஒரு அதிசயமா பிறந்துட்டேன். ஆமா சாமி. ஏய் நீ போய்தான் ஆகணும், நான் விட மாட்டேன். பிறந்தது ஒரு அதிசயமான பிறப்பு. எப்படி பிறந்தாய்? ஆமா சாமி. எப்படா?
எங்க அம்மாளுக்கு ஆ. குழந்தைங்களே இல்லாத அடடே. வரமா வரம் இருந்து ஆ. ஆ, போவாத கோயில் இல்ல ஏடாத சாமி இல்ல ஆ. எல்லாம் கல்லுன்னு கண்டதெல்லாம் கடவுள் எடுத்து கும்பிட்டாங்க கல்லென்று கண்டது எல்லாம் கடவுள் என்று நினைத்து கும்பிட்டார்களா? ஆமா சாமி. சரி. அந்த மாதிரி கும்பிட்டு ஆ. பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. எதுக்குப்பா பொங்கச்சோ திங்கிறதுக்கா? பெருமாள் கோயிலுக்கு போனாங்க. சரி. அங்க போய் கும்பிட்டோன்னு எங்க அப்பனுக்கு எங்க அம்மாளுக்கு வரம் கொடுத்துட்டாரு பெருமாள். எப்படி? குழந்தை வரம். சரி. ஆ. குழந்தை வரம் கொடுத்ததும் சரி. ஆ, எங்க அம்மா முழுகாம ஆயிட்டான். ஆமா. சரி. முழுகாம ஆன உடனே 10 மாசம் ஆகி போச்சு. எங்க அம்மாவுக்கு பிரசவ வலி ஏற்பட்டுருச்சு. பிரசவ வலிடா பிரசவ வலி. சரி சரி. ரொம்ப நாளா குழந்தைங்க இல்லாம குழந்தைங்க இருக்குது. சரி. இது எந்நேரம் பிறந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். குழந்தை பிறக்கிற நேரம் பரவாயில்லையா இல்லையா அப்படின்னு சொல்லி எங்க அப்பா ஜாதகாரங்கிட்ட ஓடுறாரு. ஜாதகாரங்கிட்ட. சரி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு? போயிட்டு வந்துட்டு எங்க அம்மாளுக்கு தான் இடுப்பலி பிடிச்சிச்சு. நேரா இளமலிக்கு போய் குதிரை வண்டி ஒண்ணு பேசி. குதிரை வண்டியா? ஆமாடா, அப்பெல்லாம் குதிரை வண்டி தான். ஆமா ஆமா. சரி. குதிரை வண்டி பேசிட்டு வந்து எங்க அம்மால எங்க அம்மால ஓட விட்டு எங்க அப்பா குதிரை வண்டியில ஏறிட்டு போறா முன்னாடி. எதுக்கு? ஹாஸ்பிட்டலுக்குடா. அம்மா ஓட விட்டுட்டா? ஆமா. சரி சரி. எதுக்கு ஓட விடுறா? எதுக்கு? அங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனா அங்கேயும் இங்கேயும் நடக்கடிப்பாங்க. அதனால இங்க இருந்தே ஓட விட்டா கொஞ்சம் பிதிக்கு எடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவனோட ஐடியா. அப்புறம் போய் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா நர்ஸுக்கு 4 ஊசி போட்டு எங்க அம்மால படுக்க வச்சு நர்ஸ் 4 ஊசி போட்டு நர்ஸுக்குல்றா நர்ஸ் 4 ஊசி போட்டு படுக்க வச்சு எங்க அம்மா வகுத்து கிழிச்சு பார்த்தா ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளாட்டு உள்ள படுத்திருக்கணும். ஸ்ரீரங்க ரங்கநாத பெருமாளாட்டம் அந்த மாதிரி படுத்திருந்தா சரி பரவாயில்ல. நமக்கு பெருமாள் வரம் கொடுத்ததோட சரி பெருமாளே வந்து பிறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஜாதகாரங்கிட்ட ஓடுறாரு. ஜோசியர இந்த மாதிரி பையன் பிறந்திருக்கிறான். பையன் பிறக்கும் போது ரங்கநாத பெருமாளாட்டுமே தலை கை கொடுத்து படுத்திருந்தான். இதெல்லாம் பிறந்த நேரம் எப்படி அப்படின்னு கணிச்சு சொன்னான். சரி பரவாயில்லப்பா, பையன் பிறந்த நேரம் பரவாயில்ல, நீ பெரிய கோடீஸ்வரர் ஆவ அப்படின்னு சொல்லிவிட்டாரு. சரி ஒரு 5 வருஷமா நல்லா இருந்துச்சு. ஒரு 5 வயசு ஆன உடனே எங்க அப்பனுக்கு 5.25 லட்சம் ரூபாய் கடாயி போச்சுடா. ஆமா 5.25 லட்சம் கடாயி போச்சு. சரி சரி. நான் பிறந்த ராசி அந்த மாதிரி. ஆமா ஆமா அதுதான் உண்மைதான். அவன் எப்படியா பத்தி முண்டை கறக்கம் பிடிச்சவன். அதுதான் உண்மைன்ட்டல. அந்த மாதிரி நான் வரத்துல இருந்து வந்தவன். வரத்துல இருந்து வந்தாங்க. சரி சரி. எதுல இருந்து பிறந்த? வரத்துலப்பா. வரத்துல எப்படி பிறந்த? ரங்கநாத பெருமாளாட்டு பிறந்த. நீயா பிறந்து 5 வயசு ஆன உடனே 5.25 லட்சம் ரூபாய் கடை. வரத்துல பிறந்த சரிதான். சரி ஆனா சரியான ஜென்ம சனியில பிறந்திருக்கிற அவங்களுக்கு. அப்பா சொல்லிருக்க 12.25 லட்சம் ரூபாய் கடை. அப்படி பிறந்தாயா? ஆமா சாமி. ஸ்ரீரங்க ரங்கநாதர் பெருமாளாட்டமே பிறந்தாயா? அப்படியே பிறந்துட்டான். அப்படி பிறந்து உன் தந்தையாருக்கு எத்தனை லட்சம் கடை செய்தாய்? தந்தையாருக்கு கடை இல்ல, எனக்கு தான் 12.25 லட்சம் ரூபாய் கடை. அதற்கு என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா? நண்பா அப்படி இருந்தாலும் டேய் யாரு ஏன் குடிக்கிறா? சாமி உங்களை நான் என்னைக்காவது நான் வாடா போடான்னு போட்டேன். என்னை ஒரு வார்த்தையாவது கூறிப்பாயா? ஒரே 4 கூட எங்க அம்மா கேனப்போ மண்ணப்போ அந்த மாதிரி நான் கேட்கவே மாட்டேன். ஏண்டா இப்ப கேக்குறீ என்னடா? என்னடா நான் கேட்க மாட்டேன்னு சொன்னங்க. அப்படியா? உன் நாவில் இருந்து ஒரே வார்த்தை கூட அப்படி வரக்கூடாது. போடா கேன புன்னகை. என் புத்தி கேட்ட மந்திரி. ஆமா சாமி நீதான். நானேதான். அப்படியா? நான் திருமணம் செய்தேனே, என் மனைவியால் பெயர் என்ன தெரியுமா? எங்க பேரு?
டேய் நண்பா, ஓய் என்னுடைய அழகு என்னுடைய மனைவி ஆ எப்படி இருப்பாள் தெரியுமா? விசாரிமா அந்த சூரியன் ஒளி எப்படி பல பலவென்று இருக்கின்றதோ அடே ஆமா நண்பா. அந்த மாதிரியா டேய் ஓய் அழகில் தெரிந்தவன் ஆ அப்படியாப்பட்ட தேவதை பூக்கு அப்படி என்னுடைய மனைவி பெயரோ ஐயோ இந்திராணி என்பார்கள். ஓ எத்தனை ஜானி எதற்குடா? ஆணி ஏண்டா ஆணி ஆணியா சொல்லிட்டு இருக்கிறேன் நான். நீங்கதானே சொன்னீங்க கட்டிய மனைவி ஆ. என்னுடைய மனைவியோ இந்திராணி என்பார்கள். ஓ இந்த ராணி ஆமா. இந்திர கட்ட குடும்பமா இந்திரம் கட்டுறீங்களா? ஆ. ஏய் நாங்கடா இங்க பச்சாய்க்குள்ள இந்திரம் கட்ட தான் வந்துருக்குறோம். ஆமா சாமி இந்திரம் இந்திராணி ஏய் ஓய் தேவேந்திரன். தேவேந்திரன் ஆமா. சரி சொல்ல போனா ஆ. தெய்வ 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 தேவேந்திரன் என்பார்கள். தெய்வ தேவேந்திரன் ஆமா. அங்க அங்க ஆமா. அப்படி ஆ. இந்திராமணி திருமணம் செய்து சரி நண்பா ஓய் வாரத்தில் ஒரு நாள். வாரத்தில் ஒரு நாள் ஆமா. சரி வாரத்தில் திங்கட்கிழமை என்றால் திங்கட்கிழமை என்றால் தேவர் சபை கூட்டுவது. சந்து கடைக்கு போவது போட்டு குடிப்பது அப்படியா? ஆமா நீ அங்கே செல்வனா? ஆமா சாமி 2 பேரும் தானே போறோம் ஏண்டா நான் எப்படா குடிக்க போறேன்? ஏய் நண்பா ஓய் குடிக்காத செத்தா கூட அந்த இளவு கூட நான் போக மாட்டேன்டா. நீங்களா ஆமா. அதுக்கு முன்னாடி தான் நீ குடிச்சு விட்டு படுத்துக்கிறியா ஏண்டா நான் எப்படா குடிச்சேன்? ஏண்டா நம்ம இப்படி சாவடிக்கிற? குடிக்கிறதெல்லாம் இல்ல நண்டா அண்ணாந்து ஊத்திக்கிறதா சரி ஒருபோதும் நான் குடிப்பதில்லை. அதான் அண்ணாந்து ஊத்திக்கிறியா ஆமா நண்பா. ஓய் அப்படி இருந்தாலும் இருந்தாலும் என்னுடைய மனைவி மனைவி ஏய் டேய் இந்த தேவர் குலத்தில் இங்கே இந்த சபை கூட்ட வேண்டும் இந்த தேவர் சபையில் இன்று தேவர் சபை கூட்ட வேண்டும். தேவர் சபை கூட்டணும் ஆமா. அதனால அதனால மனைவியை கூப்பிட்டு ஆமா நண்பா. வேண்டுமென்ன ஏற்பாடு செய்யலாம் ஏய் ஓய் இங்கே தேவர் சபை கூட்ட வேண்டும். சரி என்னுடைய மனைவியை ஆ. அரண்மனையில் இருப்பாள். சரி இந்த மன்னர் அழைத்தார் என்று அதி சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். சரி சாமி தெரிகிறதா? ஆகட்டும் பிடி.